முருகா. வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தி சென்ற உன் துணையிடம் பேசி விட்டுத்தான் இப்பொழுது வருகின்றேன் தங்கமே. அவர் மனதில் உள்ளதை நான் உன்னிடம் கூறப்போகின்றேன். உன்னுடைய துணையின் மனதில் மிகவும் நெருடலாக இருக்கின்றது. எப்போதும் உன்னை பற்றிய ஞாபகம் அவருக்கு இருக்கின்றது. பிறகு ஏன் அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாய் என்று நான் கேட்டபோது அவருடைய மனமும் அவரும் கண்ணீர் விடுகின்றார் தங்கமே. இருந்தும் ஏதோ ஒரு மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் எங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் ஒன்று சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அவள் ஏதாவது சொன்னால் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. முன்பு எல்லாம் எங்களுக்குள் இப்படி நடந்ததே கிடையாது அப்பா. இப்பொழுதுதான் அதிகமாக வேறுபாடு வந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் என்று எனக்கு புரியவே இல்லை. இதற்கு காரணம் மாயையா கர்மாவா என்று எனக்கே புரிகின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் மட்டுமே அவள் மனதை புரிந்து கொள்ளாமல் நான் பிரிந்து வந்திருக்கின்றேன் தவிர ஒரே அடியாக அவளை பிரிய எனக்கு மனம் இல்லை. அவள் மேல் எனக்கு கோபம் இருக்கிறதே தவிர வெறுப்பு இல்லை அப்பா. கூடிய விரைவில் அனைத்தையும் சரி செய்துவிட்டு நிச்சயம் நான் அவளுடன் வந்து சேர்ந்து விடுவேன். அதுவரையிலும் காலம் பொன் போன்றது என்பார்கள். அந்த காலம் எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்துவிடும். நான் பொறுமையாக இருந்து அனைத்தையும் சரி செய்துவிட்டு என் துணையுடன் நான் வாழ்வேன் என்று எனக்கு உறுதி அளித்து விட்டார் தங்கமே. இவை அனைத்தையுமே உன் துணை என்னிடம் சொன்ன வார்த்தை தான். நிச்சயம் அவருக்கு உன்மேல் நன்றாக பாசம் நேசம் இருக்கின்றது. உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு புரிதல் இல்லாத காரணம்தான் அடிக்கடி சண்டை வருகின்றது. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையை நீங்கள் இருவரும் நீட்டிக்க முடியும். நிச்சயம் உங்கள் இருவரின் மனதிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்துகின்றேன். உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். உங்களுக்குள் பிரிவு என்ற ஒன்று இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன். நிம்மதியாக இரு. கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகி விடும். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகா.